1978 வருஷம் எங்கள் அப்பா இறந்தார். 2018 வருஷம் 40 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா இறந்தாங்க. 2025 விக்ரம் சுகுமார் இறந்திருக்காரு. எப்படி என்னுடைய தாய் தகப்பனை நான் நினைவு கூறுவனோ அதுபோல் தான் எனக்கு விதை போட்ட, நீர் ஊற்றிய, நான் அவருடைய 2016 வருஷம் நான் கிடாரி ஷூட்டிங்கில் இருக்கேன் கோயில்பட்டியில். ஏப்ரல் 12 அவர் பிறந்த நாள். அன்னைக்கு அங்கேருந்து அவருக்கு ஒரு பதிவு போட்டேன். இன்று நான் உண்ணும் ஒவ்வொரு சினிமா படுக்கையிலும் விக்ரம் சுகுமாரன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எங்கள் அப்பாவை பற்றி நான் என்ன பேசிட முடியும்? எவ்வளோ பேச முடியும்? எங்கள் அம்மாவை பற்றி நான் எவ்வளோ பேச முடியும்? அது மாதிரி தான் விக்ரம் சுகுமாரனை பற்றி அவ்வளோ பேசும், மதையானை கூட்டத்தை பற்றி அவ்வளோ பேசும். என்னுடைய முதல் படமாக February 1 2013 வருஷம் February 1 முதல் நாள் நான் ஜிவி பிரகாஷ் எல்லாம் குத்துவிளக்கு ஏற்றலாம் குன்னூரில் தேனியில். அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். நான் மறந்துட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு விக்ரம் சுகுமாரன் ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ணி கேக்கு வெட்ட வச்சு மாலைகளில் போட்டு ஷால் போட்டு அன்னைக்கு தான் முதல்ல ஃபஸ்ட் டே ஷூட்டு. 61வது வயசு எனக்கு இருந்தேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சினிமா அந்த கேமரா ஃபியர் அப்படி இப்படின்னா பொதுவாக எல்லாரும் சொல்கிறது உண்டு. எனக்கு அது இல்லை. காரணம் என்னென்னா விக்ரம் என்னை நடிக்க விடலை. நான் நடக்கிறத ரசித்து எடுத்தார். நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவுமே அப்படி பதிவு பண்ணார். அது அப்படி செய்யுங்க சார், இப்படி செய்யுங்க சொன்னதே இல்லை எனக்கு மட்டும். என்னை ரசித்து எடுத்தார். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க மலையாள கூட்டத்தில் நான் வாழ்ந்தேன். இது முதல் நாள் போகிறோம். தேனி கூப்பிட்டு விட்டா நான் முடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஒரு ஆஃபீஸு மாடியில் ஆஃபீஸு கதையை சொன்னார். கதையை சொல்லிவிட்டு சார் கொஞ்சம் முடியை வெட்டிக்கலாமா சார்? சரி வெட்டிக்கலாம். அங்கே லோக்கலாக அங்கே ஒரு இதை கூட்டிகிட்டு இருந்தார் முடி வெட்டுறவரை. நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து போன அனுப்பில் போய் சேரில் உட்காந்து தூங்கினா போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். அவர் என் காதில் விழுந்துரும்னு இன்னும்னு பின்னாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். ஒட்டை அடிச்சுட்டாங்க. முடிஞ்சு சார் பாருங்கள் சார். கண்ணாடியை கொடுத்தா சரி, கண்ணாடியை கொடுத்தா மொட்டை அடிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு வீட்டில் எவ்வளோ மரியாதை இருக்கும். இல்லை போய் சொல்லலாம் பையா போட்டு சுற்றிக்கிட்டே அலைகிறாரு. எல்லா வீட்லேயும் எழுத்தாளர்களுக்கு அவ்வளோ மரியாதை. ஏன்னா வருமானம் இல்லைல்ல. இப்போ என்னையா இப்படி ஒட்டை வெட்டிவிட்டியா? நான் வீட்டுக்கு போன கஞ்சி கிடைக்காதியா அப்படிங்கிறேன். சார் ஃப்ரேமில் பாருங்கள் சார் அப்படிங்கிறார். முடியை வெட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த குன்னூருக்கு. அந்த ஷூட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி. அங்கே போய் கையில் வேல்கம்பை கொடுத்து அந்த வேட்டிகளை கட்ட விட்டு தெருவிலேயே நடந்து வர சொல்கிறார். சொல்ல செய்கிறேன் நான். ஷூட்டை ஆரம்பித்தா 1 நாள் ஆகிருக்கு, 2 நாள் ஆகிருக்கு. அந்த குன்னூரில் ஒரு பெரிய வீட்டில் கீழே ஷூட் போய்கிட்டு இருக்கு. எனக்கு முடிஞ்சு நான் மேலே உட்காந்துருக்கேன். ஒரு ரூமு தனியாக உட்காந்துருக்கேன். யாருமே இல்லை. ஒரு சேர் கிடஞ்சி உட்காந்துருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன் 2-3 நாளே சினிமா நமக்கு ஒத்து வராது. ஏன்னா இது வேறு மாதிரி இருக்குது. 3 வகையான சாப்பாடை போடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நானாக முடிவு பண்ணிவிட்டு சேரில் போய் உட்காந்துருக்கேன். தனியாக உட்காந்துருக்கேன். சாயங்காலம் சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம். ஜெமினி கணேசன் சுருகிராஜனும் பண்ண டைரக்டர் இளவரசன் என் மகனாக நடிக்கிறார் அந்த படத்தில். அவர் தச்சியெல்லாம் மேலே ஏறி வந்தால் என்ன சார் தனியாக உட்காந்துருக்கீங்க? இல்லை இளவரசு எனக்கு ஒத்து வரல சினிமா, நான் கிளம்ப போகிறேன். டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறதா சொல்லாமல் போகிறதா யோசிச்சுக்கிட்டு கேட்டார். அவர் தயங்கி சொன்னார், சார் 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம். இத்தனை வருஷம் இருக்க எங்கேயாவது ஓரஞ்சாரம் தான் நின்றுருக்கோம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கிடச்சிருக்கு சார். மட்டும் படம் முடிஞ்சு வரட்டு சார். நீங்கள் உங்கள் பேர் எங்கே நிற்கும் பாருங்கள் சார். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படிங்கிறார். நான் அவர் சொல்கிற அரையும் குறையுமா வாங்கிட்டு என்னடா அப்படின்னு உட்காந்துருக்கேன். என்னமோ தெரியல, அவர் சொன்ன விஷயங்கள் ஏதோ மனசுக்குள்ளே இறங்கி அன்னைக்கு அம்மன் உட்காந்துட்டேன்.
வந்து அவர் போகுது 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 போச்சுன்னா வந்து நின்றுச்சு. எல்லாமே பார்த்தோமே, அப்படி கொண்டு நிறுத்திச்சு. நேஷனல் அவார்டு ஃபைனல் ரவுண்டில் ஒன்று நிறுத்தினேன். மலையாளி கூட்டில் இந்த கேரக்டர் கொண்டு நேஷனல் ஃபைனல் ரவுண்டில் இருக்குன்னு டெல்லியிலிருந்து நிருப்பமான ஒரு லேடி ஃபோன் பண்ணு. 18ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு 16ஆம் தேதி ஃபோன் வரும், வெளியே சொல்லிடாது. இன்னும் எனக்கு இல்லை, டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு வந்துருக்க மாட்டேங்கிறேன். சொல்கிறாங்க 18ஆம் தேதி வரப்போகுது. முதல் படம் எடுத்த உடனே நேஷனல் அவார்டு அடித்தா அப்படி இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். டிவியில் ஸ்க்ரோலில் ஒரு மராட்டி நடிகனுக்கு ஓடும் அந்த அவார்டு. ஏதோ பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இப்படி எவ்வளவு. இன்னொன்று, படம் முடிஞ்சு உதய் அங்கே எல்லாம் மிக்சிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு விக்ரம் கூப்பிட்றாரு, சார் எல்லாம் முடிஞ்சு சார் வந்து படம் பார்க்குறீங்களா சார்? போகிறேன். அநேகமாக நான் தான் எனக்கு தான் போட்டாருன்னு அப்படிதான் சொன்னார் அவர். போய் உட்காந்துருக்கேன். அவர் உதய் இருந்தார். என்னை மட்டும் உட்கார வச்சு ஓட்டுறாரு படத்தை. ஓடிச்சு படம் பாருங்க, எனக்கு தாங்க முடியல. இன்னொன்று, அந்த கதை எனக்குள்ள உள்ள கதை, என்னுடைய சொந்த கதை மாதிரியான கதை அது. எனக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள், அந்த சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் வாச்சிருந்துருக்கு. படம் முடியுது, விஜயம்மா அழுததை பார்த்துட்டு எனக்கு தாங்கலை. வந்து, என்ன சார் முடிஞ்சு, நான் அழுதுகிட்டே இருக்கேன், விக்ரம் உள்ள வர்றாரு, என்ன சார் கெட்டி பிடிச்சிட்டு ஒரே ஆளு. அப்படி என்னை வந்து கொண்டு இழுத்து விட்ட. அடுத்தடுத்து அவர் போட்ட விழுவாங்க. அவர் கொடுத்தாரு, அப்படி இருந்தோம். அப்படியே வாட்ச் வந்துச்சு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம நின்றுருக்கோம். இந்த விக்ரம் சுகுமாரன், பாலாவும் நானும் பல வருஷம் வேறு ஒரு விஷயமா, தாரப்பட்ட விஷயமா, வேறு விஷயமா அடிக்கடி டெய்லி சந்திப்போம். ஒரு 4 வருஷம் டெய்லி சந்திக்கிற பழக்கம் இருந்தது. அந்த சந்திப்பில் ஒரு 15 தடவையாவது பாலா சொல்லியிருப்பார், அண்ணே மலையாள கூட்டம் டைரக்ட் மிரட்டிட்டான்னு ஒரு 15 தடவை சொல்லியிருக்கார். அப்படி ஒரு உண்மையிலேயே திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி இது எங்கெங்கே உலகம் முழுக்க ஒரு பாடமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு படம். அந்த படம் எனக்கு முதல் படமாக, என்னுடைய சினிமா வாழ்க்கையின் அடித்தளமாக, முதல் விதையாக விழுந்த இந்த படம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன். எவ்வளவோ இருக்குது எங்களுக்குள்ள, எவ்வளவோ அவரை பற்றி பேசலாம், எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அவருடைய இன்னும் வாழ்ந்திருக்கணும். இல்லை, எங்கள் அம்மாவும் இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், எங்கள் ஐயாவும் இத்தனை வருஷம் இருந்தா இருக்கணும், விக்ரம் சுகுமாரன் இருந்தா இருக்கணும். போயிட்டாங்க. வேதனையோட அந்த நினைவுகளை நான் என்னுடைய மலையாள கூட்டம் அனுபவங்களையும் விக்ரம் சுகுமாரனுடைய என்னுடைய அனுபவங்களையும் அவருக்கு எனக்குமான உறவுகளையும் எழுதுறதா இருந்தால் இந்த புத்தகம் நான் 2-3 புத்தகம் நான் அப்படி இருக்கு விஷயங்கள். அவருடைய புகழை இந்த தமிழ் சினிமா காலமெல்லாம் கொண்டாடும். காரணம் வழியை கொண்டாடுற விஷயம் இல்லை, ஒரு அழியாத தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காரு. அது என்னுடைய நண்பன் விக்ரம் சுகுமாரனுக்கு இந்த தமிழ் சினிமா செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க, வந்திருக்க பத்திரிகை ஊடகம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. மதியான கூட்டம் வந்து என் லைஃப்பில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். ஃபஸ்ட்டு கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு மீட்டை அரேஞ்ச் பண்ணதுக்கு. நிறைய விஷயம் இருக்குது மதியான கூட்டமில். வேலராமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவருக்கு அது முதல் படம். நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் மதியான கூட்டம் உள்ளே போனதே ஒரு பெரிய கதை. ஏன்னா விக்ரம் சார் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து முகமுடின்ற ஒரு படம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக மதியான கூட்டம் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன். அப்போ ஆல்ரெடி அந்த சில நபர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் இங்கே இருந்தாங்க, டைரக்ஷன் டீம்லாம் தேனி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோட்டோ வாங்கிட்டு, இப்போ நல்ல கண்டுப்பா, இந்த படத்தில் ஒரு மாதிரி கேரக்டர் இருந்தது பூலவராசான்னு, பட் ஆனால் அது ஆள் செலக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஏதாவது படம் இருந்தால் சொல்கிறோம். சரி ஓகே, நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம்
இப்போ இந்த முயற்சி பண்ணுற காலங்களில் வந்து நம்ம தாடி வச்சுட்டு ஒரு ஆடிஷன் போவாங்க, போனால் தாடி இல்லைன்னா நீ தான்ப்பா இந்த கேரக்டர்னாங்க. சார் உடனே போய் ஷேவ் பண்ணிட்டு வருவோம், செட் ஆகாதுன்னு அனுப்பிச்சிருவாங்க. திரும்ப போயிட்டு ஒரு கேரக்டர் போனால், தம்பி என்ன இந்த ஃபோட்டோ தாடி இருக்கு, இப்போ நீ தாடி இல்லைன்னா இல்லை எடுத்துட்டேன் சார், நான் தாடி இருந்தால் நீ தான்ப்பா நடிச்சிருப்ப அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு கதையில் வந்து நான் திடீர்னு ஷேவ் பண்ணுனாங்க, நிறைய தாடி வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த மதியான கூட்டம் முடிச்சுட்டு வந்தோடனே நீ தாடி இருக்கும்போது மட்டும் எங்களுக்கு ஒரு வார்த்தை கேளுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்ட்டு நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், ஒரு ஆஃபீஸில் போனால் நீங்கள் ஷேவ் பண்ணணும்பா, உடனே ஒரு லுக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு படத்துக்கு. அப்போ உடனே நான் ஃபோன் பண்ணி சக்தி அண்ணா அப்புறம் விருமாண்டி அண்ணா 2 பேர்கிட்ட தான் நான் பேசுவேன், தொடர்ந்து டச்சில் நானே என்னண்ணா ஆச்சு அந்த ரோல் இருக்குமாண்ணே அப்படின்னு. அப்போ பேசும்போது சொன்னார், கதை அநேகமாக நீங்கள் தாடி எடுத்துருங்க, தேவைப்படாது, நம்ம அடுத்த படம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி நான் ஓகேனான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் தாடி எடுக்கிறது. உடனே திரும்ப கால் வந்து நான் பைக்கில் இறங்கிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா 4-5 மிஸ் கால் வந்து, சொல்லுங்கண்ணா அப்படின்னா, தாடி எடுத்துட்டீங்களாண்ணா? இல்லைண்ணா. எடுத்துடாதீங்க, உடனே கிளம்பி வாங்கினாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் ஆஃபீஸர். இல்லை தேனி கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. இல்லை எதுக்குண்ணா? இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் ஒரு நைட்டாக தேனிக்கு போனேன். ஸோ தப்பு நான் ஜென்ரலாக நான் போய்ட்டு டீ குடிக்கிற அந்த கடையில் போய்ட்டு அந்த சேட்டா கிட்ட காசை வாங்கிட்டு தான் போனேன் பஸ்ஸுக்கு. போய் அங்கே இறங்கினேன். நான் என் கேரக்டருக்காக ஆல்ரெடி நடிக்க வந்த ஒருத்தர் அன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாரு. ஸோ நான் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஏதோ சூழ்நிலையால் ஒரு நடிக்க வந்தவர் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அப்போது இந்த கேரக்டருக்காக யாரெல்லாம் ஆடிஷன் பண்ணோம் அப்படின்ட்டு ஒருத்தராக பார்க்கும்போது அதில் நான் அன்றைக்கி போய் நான் வந்து 5வது வாரம் 6வது அளவுன்னு நினைக்கிறேன் போனேன், இறங்கினேன். அப்புறம் விக்ரம் சார் வந்தார். விக்ரம் சார் பார்க்குற பார்வையே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அது மதியான கூட்டங்கள் அதிகமாக திட்டவானது நானாக தான் இருப்பேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக டேக் போகிறத விட அந்த ஸ்லாங்க்காக எப்பப்பா பூலகராசா மெட்ராஸுக்கு போனார் அப்படின்வார். அது மாதிரி நிறைய ஸ்லாங்க்காக டேக் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பூலகராசா தான் நான் சக்தியான கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பூலகராசான்னு சொன்னாலே நான் பதட்டமாவேன் அந்த படத்தில். பட் ஆனால் எனக்கு ஒரு ஆக்டராக என்னை மோல்ட் பண்ணது எனக்கு மதியான கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா வந்து நான் உண்மையாகவே சென்னையை விட்டு வெளில போனதே கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் சென்னையிலே வளர்ந்த பையன், வளர்ந்தது. அப்பா திருவெற்றியூர், அம்மா மீஞ்சூர். ஸோ இங்கே இருந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஊரை விட்டு வெளில போயிட்டு இந்த மாதிரி. அப்போ முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு அர்ஜுன் காதல்னு ஒரு படத்துக்கு மதுரை போயிட்டு ஒரு 10 நாள் அந்த மாதிரி போயிட்டு வந்து ஒரு ரொம்ப நாள் போய் நான் வெளியூரில் தங்கின படமே மதியான கூட்டம் தான். ஒரே வீட்டில் வேறு தங்கியிருந்தப்ப கதிர் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு வீடு எடுத்து தனியாக ஒரு 15-16 பேர் தங்கியிருப்போம். ஸோ எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. அந்த கல்ச்சர், அந்த கேரக்டர், அந்த லைஃபு. நாங்கள் விஜயகுமார்லாம் ஒருத்தருப்பாங்க கூட பைக்கில் போயிட்டே இருப்பேன். அவனுக்கே ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 1500-2000 தான் சம்பளம். திடீர்னு ஒரு நாள் வரும், பைக்கில் போயிட்டு விசேஷ வீடு எடுப்பா அப்படின்வான். நான் 3வது 4வது வீடுனா போவான், நோட்டு வாங்கி வாங்கினா ஒரு 10,000 சம்பளத்தையும் எழுதும். யோ என்ன மொத்தமாக எழுத யார் வீடு தெரியாதுப்பா, சொந்தக்காரங்க, ஸோ விசேஷம் வச்சுருக்காங்க எழுதணும் அப்படின்வான். அதாவது தான் சம்பாரிச்ச அந்த அவர் சம்பளமே கம்மி தான், தான் சம்பாரிச்ச மொத்தத்தையும் எழுதிட்டு அங்கே போய் அவர் மொய்யா அதை எழுதிட்டு வர்றாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த இதை வந்து வேல்யூ பண்ணுற அந்த படத்துலையுமே நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த டெத்து சீன் தான் ஆரம்பித்தோம். அந்த டெத்து வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் பயங்கரமான ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஒரு ஆக்டரை என்னை மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு விக்ரம் சாரோட ஒரு விஷயம், ஒரு சீனுக்கும் ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் நடித்து காட்டுவார். டயலாக், ஸ்லாங் எப்படி இருக்கணும், அந்த வாக் எப்படி இருக்கணும், லுக் எப்படி இருக்கணும், எல்லாமே அவர் பண்ணி காட்டுவார். நான் வேலராமூர்த்தி சார் எல்லாம் நாங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்போம். அவரோட அப்போ வேலராமூர்த்தி சாரோட கதைகள் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக வந்தது. தேங்க்யூ சார். அம்மா கதிர், அதுக்கப்புறம் எல்லாருமே தங்கச்சி கேட்டுறாரு. அந்த ஊர்லேயே நாங்கள் வந்து மதியான கூட்டம் ஷூட்டே வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட் அந்த மாதிரி இருக்காது. ஒரு இந்த கொரில்லா கேம்ப் கான்செப்ட் மாதிரி ஒரு ஹிடன் கேமரா மாதிரி அப்படி வச்சுட்டு அந்தந்த கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ண விட்டு அது ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுத்து, பட் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து எத்தனை டேக் போனாலும் அது வரணுன்றதுக்காக பயங்கரமாக தான் நினச்ச ஒரு விஷயம் அந்த ஃப்ரேமில் வந்துணுன்றதுக்காக 200% வந்து விக்ரம் சார் ஃபைட் பண்ணிட்டே இருப்பார். அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் மதியான கூட்டம் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தேன்றது. சக்தி அண்ணன், இளவரசன் அண்ணன், விருமாண்டி அண்ணன், இந்த மாதிரி அந்த ஒரு படமே எனக்கு ஒரு பெரிய சினிமாவில், ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குமா, ஒரு டைலாக் பேசிட முடியுமான்னு சுற்றிட்டு இருந்த காலத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். கட் பண்ணிட்டு உடனே அப்படியே வந்தால் இங்கே வந்து, ஏன்னா நான் மதியான கூட்டம் பண்ணிட்டு இங்கே வரேன். இங்கே வந்தால் மெட்ராஸ்னு ஒரு படம், அப்படியே மெட்ராஸ் ஸ்லாங். நான் மதியான கூட்டம் லுக்கில் தான் மெட்ராஸ் லுக் டெஸ்ட்டே பண்ணேன், மொட்டை அடிச்சுட்டு. ஸோ அப்போ முடிஞ்சோடனே மெட்ராஸ் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மதுரை, ஒரு தேனி மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வந்த ஒரு படமும் மெட்ராஸ் மாதிரி அந்த படமும் உடனே எனக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்தது 2 படமும். ஸோ அதனால் லைஃப்பில் நான் விக்ரம் சாருக்கு வந்து நான் இந்த சினிமாவில் இருக்கிற வரையும், உயிரோடு இருக்கிற வரையும் அந்த நன்றி எனக்கு இருக்கும். தேங்க்யூ விக்ரம் சார். கண்டிப்பாக
நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மதியான கூட்டமில், இன்னும் வரவங்க நிறைய சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு சினிமான்றது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கண்டிப்பாக அது இருக்கும். அந்த படைப்பு வந்து என்றைக்குமே அழியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ விக்ரம் சார் நம்மளோட இல்லைனாலுமே மதியான கூட்டம்ன்ற படம் இன்னும் ஒரு 100 200 வருஷம் ஆனாலும் இங்கே ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி அந்த படம் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு எப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு டெத்தில் ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பல ஸ்க்ரீன் ப்ளே பல இடங்கள் போய்ட்டு திரும்ப அந்த டெத்லேயே அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும். அதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷம். நன்றி.